எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த அன்னாசி செடிகள் மற்றும் அதில் உள்ள பழங்கள் அது எப்படி காய்க்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த அன்னாசி செடிகள் எங்கே அதிகமாக பயிரிடுறாங்க, எங்கே அதிகமாக வளர்க்குறாங்க அப்படின்னா, நாகர்கோவில் சைடு, மார்த்தாண்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம், மண்டைக்காடு இந்த ஏரியாவில் தான் இதை அதிகமாக வளர்க்குறாங்க ப்ளஸ் பயிரிடுறாங்க. அதாவது வேலி கரையோரங்களில் நம்ம ஊர் சைடில் கத்தாழை வச்சு வேலி அடைக்கிற மாதிரி இவங்க இந்த அன்னாசி செடியை தான் வேலி கரையோரத்தில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிழலடியில் கூட வைக்கிறாங்க. அதாவது தென்னை மரத்துக்கு உள்ள நிழலடியில் கூட வைக்கிறாங்க. இல்லைனா வேறு ஏதாவது தோப்பு மரங்கள் இருந்ததுன்னா அதுக்கு உடையில் கூட இதை பயிரிடுறாங்க. இந்த மாதிரி இந்த அன்னாசியை வளர்க்குறாங்க. அங்கே இவங்களுக்கு மேக்ஸிமம் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு இது ரொம்ப ஈஸியாக காய்க்குது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இது நம்ம ஊருக்கும் கொண்டு வரணும். இங்கே அதிகமாக வெயில் அடிக்கும். அந்த நாகர்கோவில் சைடு, மார்த்தாண்டம் சைடு மாதிரி அதிக மழை இருக்காது. பட் வெயில் அடிக்கும், மிதமான மழை, சாரல் எல்லாமே லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை இங்கே வளர்க்கணும், இங்கே வளர்த்து எப்படியாவது அதை காய்க்க வைக்கணும்னு சொல்லி நிறைய முயற்சி எடுத்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் வாங்கிட்டு வரும்போது அந்த அன்னாசியில் மேலே உள்ள கொண்ட பகுதின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சு வேர்கள் அதை நட்டு வளர்த்து நிறைய செடிகள் வச்சுருந்தேன். ஆனால் எதுவுமே காய்க்கலை. எல்லாமே வளர்ந்துருந்து 2-3 வருஷம் 4 வருஷம் வளர்ந்து அப்படியே நின்றுச்சு. ஆனால் எதுவுமே காய்க்கலை. அதுக்கப்புறம் ஒரு நாள் மண்டைக்காட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ வரும்போது ஒரு சின்ன விலையில் இந்த மாதிரி வேலிக்கரைகளில் ஒரு ஓரமாக வச்சுருந்தாங்க இந்த அன்னாசி செடிகளை. ஸோ அதில் ஒரு சின்ன பக்க கண் மாதிரி வந்திருந்து, அது அந்த பக்க கண்ணை எடுத்துகிட்டு வச்சேன். ஸோ நான் எப்போதும் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன், இது காய்க்குமா காய்க்காதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அன்னாசி நம்ம ஊரில் காய்க்காது. ஸோ இது வீண் முயற்சி, இது சும்மா கத்தாழை மாதிரி நிற்கும் நம்ம ஊரில், பட் காய்க்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. எப்போவுமே எனக்கு இந்த விவசாயத்தில் நம்பிக்கை ப்ளஸ் விவசாயம் அப்படிங்கிற மாதிரி நிறையா இதில் விவசாயத்தில் நான் அந்த மாதிரி நம்பிக்கையுடன் செயல்பட்டு நிறையா அந்த மாதிரி காய்கள் வந்திருக்கு. சில பயிர்கள் காய்க்காது, சில இது வளராதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த கிளைமேட்டுக்கு. ஆனாலும் அதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி எப்படியாவது அதை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதை இங்கே மண்ணில் வச்சு வளர்த்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஃப் மாதிரி இருக்குது. அந்த ட்ரஃப்பில் நல்லா செம்மண்ணை தான் ஃபில் பண்ணேன். அதுவும் எங்கள் ஊர் மண் தான். அதை ஃபில் பண்ணி இந்த செடியை வச்சேன். ரொம்பலாம் நான் பராமரிக்கலை, அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பேன். பட் 1 வருஷம் வெயிட் பண்ணேன், 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சுது. ஸோ 2 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணி கூட நான் அவ்வளோவா பாய்க்கலை. ஸோ மழையில் மழை பெய்கிறது, அதுக்கப்புறம் அப்பப்போ எப்போமாவது ஊருக்கு போகும்போது தண்ணி ஊற்றுவேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியே இது வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இது ஒரு வேப்ப மரத்து பக்கத்தில் இருந்துச்சு. அதனால் பார்ஷியல் வெயிலும் விழும், நிழலும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு ரெண்டுமே மாறி மாறி கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ செடி எப்போதுமே நல்லா திராணிப்பாக நின்றுச்சு. அப்புறம் அட்லாஸ்ட் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சின்ன ஒரு கதிர் மாதிரி வந்துச்சு, சின்ன பூ மாதிரி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது டெவலப் ஆகி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நல்ல ஒரு பெரிய அன்னாசி காயாக வந்துடுச்சு. அப்புறம் நான் நினச்சேன், சைடில் பார்த்திங்கன்னா சைட்லேயும் தளிர்கள் மாதிரி வருதில்ல, இது எல்லாமே அன்னாசியாக மாறுமோ அப்படிங்கிற மாதிரியே நினச்சேன். பட் அது ஜஸ்ட் அந்த தோகை மாதிரி தான் வந்துச்சு. பட் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்னாசி ஒரே ஒரு பழம்தான் அந்த அன்னாசி காய்க்குது. அதுக்கப்புறம் சைடில் எல்லாமே இருக்கிறது தோகை. ஸோ அதையும் எடுத்து நட்டு வச்சா நல்லா வளரும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு அந்த பக்க கன்றுகள் வருது. இப்போ இது ஒரு கத்தாழை மாதிரி இது வளர்ந்து இப்படி வருது. ஸோ இதில் சைடில் கன்று மாதிரி சின்ன சின்ன இதாட்டு வரும். ஸோ அப்படி வரக்கூடிய கன்றை எடுத்து நம்ம தனியாக வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் காய்க்க ஆரம்பிச்சிரும். ஸோ அப்படி தான் இது டெவலப் ஆகிறது ஈஸின்னு நினைக்கிறேன். பட் நான் கொண்டையிலேருந்துலாம் வச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அன்னாச்சி பழத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தோகையை வச்சு வளர்த்து பார்த்தேன். ஸோ அதில் எதுவுமே காய்க்கலை. ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய பக்க கன்றுகள் மாதிரி தெரியுதில்ல, இன்னும் அதையும் வச்சு ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அதையும் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். நீங்களும் ஏதாவது இந்த அன்னாச்சி எப்படி அந்த சைடில் இருந்து வைக்கக்கூடியது வளருமா, அந்த மாதிரி எதுவும் ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ விவசாயம் எப்பவுமே நம்பிக்கையோடு பண்ணணும். ஸோ நம்பிக்கையோடு பண்ணால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.